ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபியில் பார்த்துப்பீங்க. பிரபியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கானா லவ் சாங் வீடியோ எடிட்டிங் எப்படிங்க வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாங் நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அதே வந்து ரீஎடிட்டை நம்ம இப்போ வந்து பண்ணிடுவோம். இப்போ இந்த சாங் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்குறீங்க ரீஎடிட் பண்ண சொல்லலாம். நான் ரீஎடிட் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கான இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருப்பேன். கூட இந்த ஆப்பில் நீங்கள் ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேகட் ப்ரொசேஜ் நான் வந்து மேக் பண்ணுறேன். இல்லை புக் ஆப்ஷன் மட்டும் பார்த்தா எப்பவுமே நான் வந்து பாஸ்வேர்டு வந்து வந்துருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா கீழே வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணினா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயரில் வந்து நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கான குரூப்பில் இருக்கும். அதுக்கான ஃபாண்ட் மட்டும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குரூப் வந்து அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆனால் உள்ள பார்த்தா லிரிக்கான லேயர் இருக்கும். இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணோன்னே பேக் வந்துங்க. ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:33 நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி ஷேக் எப்படி ஆட் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நம்ம எப்போ நார்மல் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் நீங்கள் சென்டராக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 12:33 வந்து வச்சுங்க புக் லைனில் டைம் லைனில் வச்சுங்க. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் இமேஜ் ஆடினா ஒரு 2 ஃபிங்கர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்லும். இமேஜ் வந்து செட் ஆகிடும். இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னும் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டும். புக் மார்க் போய்ட்டு இங்கே தேட ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண சொல்ல எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் ஆகிடும். இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இங்கே செகண்ட் ஆட் பண்ணுற இமேஜ் மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக செட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆஃபில் தான் வைக்கிற இமேஜ். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கில் நல்லா வந்து போகும் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயரில் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:15 ஒரு டைம் லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இந்த சிங்கிள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷேகர் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டோம்னா செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான இது வந்து லேயர் காப்பியில் வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். இப்போ லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக தேர்ட் லேயர் வந்து லேயர் காப்பியில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நான் சொல்கிற லேயர் மட்டும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:44 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா இந்த லேயர் 14:54. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8:04. கரெக்டாக அந்த லேயரை வந்து எங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்க. 8:5 ஒரு லேயர் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 20:58 இருக்கிற லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 23:53 கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க் வர வரையும் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர். நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பக்கத்தில் ஒரு ஏர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லேஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் டைம் லைன் வரையும் ஆஃப் பண்ணிங்க. இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் எஃபெக்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஆன் இருக்கணும். மற்றலாம் வந்து ஒயிட் கலர் செக் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட்ன்றது கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும்.
இப்போ ஆட் பண்ண எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் கிளியராக தெரியுது செக் பண்ணிங்க. இல்லை நீங்கள் ஆட் பண்ணினா உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். எனக்கு இமேஜ் சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்படி ஃபுல்லாக உள்ள கூட போயிடலாம். நீங்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் ஜூம் பண்ணி உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக ஃபேஸ் தர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிறதா இருக்கும். கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணினா கரெக்டாக உங்களுக்கு வந்து அப் டவுன் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு ஷேக் ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 3 எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு 4th ஓவரில் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:10 இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 19:24 டைம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 22:27 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போடலாம். கரெக்டாக ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5:11 ஒரு டைமில் ஒரு ஷேக் ஆட் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக அங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25:11 கரெக்டாக இப்போ அந்த லேயரில் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சீஸில் இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்போ காப்பி பண்ணுறோம் லேயர் காப்பி போய்ட்டு காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எடுத்து லேயர் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க் பக்கத்தில் ஒரே ஒரு 2 லேயர் தான் இருக்கும். 27:04 ஒரு டைம் லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். அது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 28:35 ஒரு இமேஜ் இருக்கும். இந்த 2 இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டுலாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே யாராக இருக்கும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.